ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீட்லயே நல்ல கம கமன்னு நெய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நெய் சூப்பரா வந்து நம்ம கடையில வாங்குற மாதிரியே வீட்லயே ஈஸியா செய்யலாம். நம்ம பசு நெய் தான் வந்து இன்னைக்கு செஞ்சிருக்கோம். நீங்க பேக்கெட் பால்லயும் இந்த நெய் வந்து செய்யலாம், சூப்பரா இருக்கும். நம்ம எந்த செலவுமே இல்லாம டெய்லி வாங்குற பாலை வச்சு வந்து நம்ம ஈஸியா நெய் வந்து செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பால் காய்ச்சணும் இல்லையா, டெய்லி பால் காய்ச்சிட்டு அதை வந்து ஆற வச்சிருங்க. ஆற வச்சோடனே மேல வந்து ஆடை வந்து கட்டும், அதாவது ஏடு. அந்த ஏடை வந்து டெய்லி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது நான் வந்து 30 நாளைக்கு வந்து ஏடு வந்து எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இது என்ன பண்ணுங்க, நம்ம எப்ப வந்து நெய் செய்ய போறோமோ அதுக்கு முன்னாடி நாளே வந்து கொஞ்சமா மோர் ஊத்திட்டு நீங்க வந்து ஊத்தி வச்சிருங்க. அடுத்த நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடும். ஸோ இதுல இருந்து நம்ம இப்ப வந்து வெண்ணெய் எடுத்துக்கலாம். பாருங்க, இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். நல்லா பெரிய மிக்சி ஜாரா எடுத்துக்கோங்க. நம்ம சட்னிக்கு அரைப்போம் இல்லையா, அந்த ஜார்ல எடுத்துக்கோங்க. பெரிய ஜார்ல வந்து நம்ம டெய்லி எடுத்து வச்சிருக்க அந்த ஏடை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. ஐஸ் வாட்டர் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இதை வந்து அப்படியே வந்து அடிச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. பாருங்க, இப்ப வந்து நம்ம மிக்சியில அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி வெண்ணெய் வந்து தனியா வந்துடும், அந்த மோர் வந்து தனியா வந்துடும். அந்த மோர் தேவையில்லை, அதை நம்ம ஊத்திடலாம். வெண்ணெயை மட்டும் தனியா எடுத்து ஐஸ் வாட்டர் வந்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துல. அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெண்ணெயை வந்து போட்டுக்கலாம். பாருங்க, எவ்வளவு வெண்ணெய் வந்திருக்கு. நம்ம கடையில வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வெண்ணெய் தான் இது. பட் நம்ம உப்புலாம் ப்ரிசர்வேட்டிவ்லாம் எதுவும் இதுல வந்து சேர்க்கல. இதை வந்து ஐஸ் வாட்டர்ல போட்டு கொஞ்ச நேரம் இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம வந்து இதை உருக்கிக்கலாம். நீங்க வந்து ரெடிமேடா வந்து பட்டர் வாங்கி கூட நீங்க நெய் செய்யலாம். பட் இது நம்ம வீட்லயே ஈஸியா வந்து செஞ்சிடலாம், வாங்காமையே நம்ம வந்து செஞ்சிடலாம் ஏடு இருந்துச்சுன்னா. பாருங்க, இதை நல்லா வந்து அலசிட்டு இந்த வெண்ணெயை மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம கடாய் வந்து சூடு பண்ணிக்கலாம். நல்லா வந்து அடிகனமான கடாயா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க. இதுல வந்து நம்ம இப்ப இந்த வெண்ணெயை வந்து போட்டு உருக்கிக்கலாம். இந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு நம்ம எப்படியும் ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். பட் நம்ம வந்து நல்லா வந்து நெய் வந்து ரெடி பண்ணிடலாம். எந்த ப்ரிசர்வேட்டிவுமே இல்லாம இந்த நெய்யை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை வந்து ஒரு 2-3 மாசம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம். வெளியிலயே வந்து எதுவும் ஆகாது, கெட்டு போகாது, நல்ல வாசனையா இருக்கும். பாருங்க, இப்ப வெண்ணெயை வந்து சேர்த்துடலாம். கடாய் நல்லா சூடான அப்புறமா சேர்த்துக்கோங்க. பாருங்க, வெண்ணெய் வந்து உருக ஆரம்பிக்குது. நல்லா பியூர் ஒயிட்டா இருக்கு இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்கும் போது இது அப்படியே கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பாருங்க, இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்க, எல்லா வெண்ணெயும் வந்து உருகிடுச்சு. நல்லா வந்து கரண்டி வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்லயே இருக்கட்டும், லோ ஃப்ளேம்லாம் வைக்க தேவையில்ல. பாருங்க, நல்லா வந்து வெண்ணெய் உருகி நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்ப வந்து நெய் நல்லா வந்து பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. இப்ப வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா வந்து நெய் வந்து பிரிஞ்சு வருது. அந்த ஒயிட் கலரா இருக்கு இல்லையா அடியில, அது நல்லா வந்து ப்ரௌன் கலரா வந்து சேஞ்ச் ஆகணும்.
நல்ல வாசனையா இருக்கும் நம்ம நெய்லாம் வீட்லயே செய்யும் போது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்க நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு 2 கொத்து வந்து முருங்கைக்கீரை வந்து உடைச்சு வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்ச உடனே நம்ம லாஸ்டா வந்து முருங்கைக்கீரை வந்து 2 கொத்து சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நெய் வந்து ரெடி ஆயிடுச்சா பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்து முருங்கைக்கீரை சேர்க்குறோம். இதனால ஒன்றும் ஆகாது, நெய் நல்லா வாசனையாக தான் இருக்கும். பாருங்க நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முருங்கைக்கீரை லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கலாம். அப்படி முழுசாவே சேர்த்துருங்க. நல்லா வந்து முறுமுறுன்னு ஆயிடும். அப்படி ஆச்சுனா தான் வந்து நெய் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நல்லா வந்து வெடிக்க ஆரம்பிக்கும், தள்ளி நின்னுக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான நெய் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சிருங்க. ஸோ அதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்துல வந்து ஸ்டோர் பண்ண போறோமோ அந்த பாத்திரத்துல வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸ் ஜாரோ இல்லைன்னா வந்து சில்வர் பாத்திரமோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம 2-3 மாசம் வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு வந்து எடுத்துக்கோங்க. பாருங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்டர் பண்றப்ப இந்த மாதிரி இருக்கும். அடுத்த நாள் வந்து நெய் வந்து இந்த மாதிரி ஆயிடும், நல்லா கெட்டி ஆயிடும். நம்ம கடையில வாங்குற மாதிரியே இருக்கும். பாருங்க சூப்பரா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. அப்படியே எடுத்துக்காங்க. ஸோ எந்த ப்ரிசர்வேட்டிவுமே சேர்க்காம வீட்லயே வந்து சுத்தமான நெய் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம ஸ்வீட் செய்யறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான நெய் ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.